ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PS5 கன்சோல்ல கேம்ஸ் எல்லாம் எப்படி பிசியில் வந்து ரிமோட் ப்ளே பண்றது. இது மூலமா நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேப்சர் கார்டு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ப்ளே பண்ணலாம், பிளஸ் ரெக்கார்டிங்கும் பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம். ஸோ வித்தவுட் கேப்சர் கார்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க HDR-ம் எனேபிள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதே நீங்க PS4 ரிமோட் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து பார்த்தீங்கன்னா HD வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்றீங்க, இதுல HDR எனேபிள் பண்ணலாம் பெட்டர் குவாலிட்டிக்காக. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம PS5ல என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணோம் PS5 ரிமோட் பிளே ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் செட்டிங்ஸ் போயிடுங்க PS5 கன்சோல்ல. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எனேபிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் போயிடணும். சிஸ்டம்ல ரிமோட் பிளேன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரிமோட் பிளே போயிடுங்க. இதுல எனேபிள் ரிமோட் பிளே கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் இருக்கு பார்த்தீங்களா, பவர் சேவிங்ல ஃபியூச்சர்ஸ் அவைலபிள் இன் ரெஸ்ட் மோட நம்ம செட் பண்ணோம். ஸோ டேப் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே கனெக்டட் டு த இன்டர்நெட் இருக்கு பாத்தீங்களா, பிகாஸ் வைஃபை கனெக்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளால ரிமோட் பிளேவே பண்ண முடியும். ஸோ ஸ்டே கனெக்டட் டு த இன்டர்நெட் கொடுத்துருங்க. அண்ட் தென் எனேபிள் டர்னிங் ஆன் PS5 ஃப்ரம் நெட்வொர்க். While in rest mode, you can turn on your PS5 remotely using PlayStation app or remote play. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் மோட் நம்மளோட PS5 கன்சோல்ல ரெஸ்ட் மோட்ல போட்டுடலாம். டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் பிளே நம்ம பிசில இருந்தே வந்து டர்ன் ஆனும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ். அண்ட் நீங்க உங்களோட PS5 டுவெல் சென்ஸ் கண்ட்ரோலரை ஒயர்டோட உங்களோட பிசிலையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ பிசில மறக்காம கனெக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நம்ம நேவிகேட் பண்ண முடியும். சரி, ஓகே, செட்டிங்ஸ்லாம் இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க ரெஸ்ட் மோட் கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரெஸ்ட் மோட்ல கூட போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ பவர் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ரெஸ்ட் மோட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்கன்னா கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து ஆன்லேயே வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் ரெஸ்ட் மோட்ல போட்டாலும் ஆன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த PS5 டுவெல் சென்ஸ் கண்ட்ரோலர் நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு யூஎஸ்பியும் பிளக் பண்ணிடுங்க. பிசியில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த PS5 ரிமோட் பிளே லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் PC அண்ட் மேக் டவுன்லோட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இல்லை அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இன்ஸ்டால் த ஆப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல ஐ அக்ரி கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் பண்ண பிறகு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ண பிறகு PS ரிமோட் பிளே இந்த ஆப் ஓபன் பண்ணணும். ரிமோட் பிளே ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சைன் இன் பண்ணணும். அதாவது பிளே ஸ்டேஷன்ல எந்த யூசர் அக்கௌண்ட் நம்ம லாகின் பண்றோமோ அதே சேம் அக்கௌண்ட் தான் லாகின் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இதுல என்னோட யூசர் அக்கௌண்ட் விக்கிது கேமர்னு இருக்கு. ஸோ இதே அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிசிலையும் லாகின் பண்ணோம். அதே மாதிரி செட்டிங்ஸ்ல வைஃபை கனெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேமா இருக்கணும். நீங்க லேண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து வைஃபை யூஸ் பண்ணலாம், பட் சேம் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்ல இருக்கணும். ஓகே, எப்படி நம்ம வீட்டில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸா இருக்கும், பட் சில பேர் வச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ பேக் போயிடலாம். இப்போ சைன் இன் பண்ணணும். சைன் இன் பண்றேன். சூப்பர், சக்சஸ்ஃபுல்லா சைன் இன் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் அண்ட் கன்டினியூ கொடுக்குறேன். which do you want to connect to அப்படின்னு வருது. இதுல PS5 நான் செலக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி HDR எனேபிள் பண்ணிடுறேன். செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ்ல வீடியோ குவாலிட்டி ஃபார் ரிமோட் பிளேன் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் HDR வந்து டிசேபிள் ஆயிருக்கு. பிகாஸ் உங்களோட மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 4K சப்போர்ட் பண்றதா இருந்ததுன்னா இது டிசேபிள் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எனேபிள் பண்ணிடலாம். ஸோ விண்டோஸ்ல HDR செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். விண்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் போயிடுங்க. விண்டோஸ் 10 இருக்கட்டும், விண்டோஸ் 11 இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் HDR எனேபிள் பண்ணுங்க. HDR ஆன் ஆயிடுச்சு. கேன்சல் கொடுத்துட்டு திருப்பி செட்டிங்ஸ் வருவோம். செட்டிங்ஸ்ல வீடியோ குவாலிட்டி ஃபார் ரிமோட் பிளே அண்ட் டெக்ஸ்ட் என்ட்ரி யூஸ் கீபோர்ட் கூட கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்க இன்புட்லாம் வந்து கொடுத்துக்கலாம், கீபோர்ட் மூலமாக கொடுத்துக்கலாம். ஓகே, வீடியோ குவாலிட்டி ஃபார் ரிமோட் பிளே கிளிக் பண்றேன். இந்த வாட்டி பாருங்க HDR எனேபிள் ஆயிருக்கு. ஸோ எனேபிள் HDR எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ PS5 கிளிக் பண்ணுவோம். Before connecting to your PS5 to use remote play, enable it on the PS5 you are connecting to first. So already நம்ம அதை enable பண்ணிட்டோம். So okay கொடுக்குறேன். Linking your PS5 வந்துச்சு. Checking the network. Super. So remote play connect ஆயிடுச்சு. So கொஞ்சம் lag ஆகும். கொஞ்சம் first time வந்து பார்த்தீங்கன்னா கலர் கான்ஃபிகரேஷன்ஸ் வரது கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்க, பக்கா குவாலிட்டி HDR-ஓட சரியான குவாலிட்டியா இருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசில கனெக்ட் பண்ண கண்ட்ரோலரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, இதை மேக்ஸிமைஸ் கூட பண்ணிக்கலாம். கீழே ரைட் சைடில் பாருங்க,
ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துட்டு வந்துடலாம். என்டர் ஃபுல் ஸ்க்ரீன். ஃபுல் ஸ்க்ரீன் வந்துச்சு. நீங்க அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். லேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்க பிசியில் கனெக்ட் பண்ணிப்பீங்களா PS5 கண்ட்ரோல் இனிமேல் நீங்க யூஸ் பண்ணலாம். PS பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் வரும். மெனு பட்டன் இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். ஈவன் உங்க மவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, மவுஸ் எடுத்து வந்தீங்கன்னா இங்க ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் மூலமே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ற பாருங்க. ஸோ இதுலயே வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிக்கலாம். ஸோ இதுல கீபோர்ட் பாருங்க, டேப் பண்றேன். இது மூலமாவும் நீங்க பண்ணிக்கலாம், கீபோர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுல மவுஸ் கிளிக் பண்ண முடியல, அதுக்காக தான் வந்து கீபோர்ட் யூஸ் பண்ணேன். அண்ட் தென் PS பட்டன் ப்ரெஸ் பண்றேன். ஸோ கீழே இருக்கிற அந்த எல்லா மெனுஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறம் நம்ம PS5 கன்சோல ரெஸ்ட் மோட்ல கூட போடலாம். டேரக்டா பிசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ கன்சோல ரெஸ்ட் மோட் போட்டுருவோம். PS பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே பவர் இருக்கும், இதில் என்டர் ரெஸ்ட் மோட் கொடுத்துருவோம். புட்டிங் யுவர் PS5 இன்டூ ரெஸ்ட் மோட் இருக்கு. இப்போ நம்ம பிசியில டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோலர் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சவுண்டு கேட்டுருக்கு உங்களுக்கு. PS5 கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் மோட்ல தான் இருக்கும். பட் நம்மளுக்கு இங்கே ரிமோட் பிளே ஆகும். கனெக்டிங் அண்ட் டர்னிங் ஆன் யுவர் PS5 வருது. சூப்பர், பாருங்க கனெக்ட் ஆயிடுச்சு. So we keep the gamer connected using remote play. Even நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் ஆர் ரெக்கார்டிங் பண்ணதுக்கு PS5 கன்சோல் ரெஸ்ட் மோட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க டைரக்டா உங்க பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க கன்சோலை ரிமோட் பிளே மூலமாவே ரீஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்து யூ லாஸ்ட் த கனெக்ஷன்ஸ் டு யுவர் PS5. இப்போ நீங்க ரெக்கார்டிங்கும் பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம். பட் OBSல ஆட் பண்ணிட்டு பண்ணுங்க. OBS இல்ல ஸ்ட்ரீம் லேப்ஸ் எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சோர்சஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். சோர்சஸ்ல கேம் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேம் கேப்சர் இருக்கு. ஸோ PS5 கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். கேப்சர் எனி ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம பட் ஸ்பெசிஃபிக் விண்டோ தான் சொல்லணும். கேப்சர் ஸ்பெசிஃபிக் விண்டோ சூஸ் பண்ணிட்டு இந்த விண்டோல நம்ம PS ரிமோட் பிளேயை சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ OBS ஸ்டுடியோவில் பாருங்க ஆட் பண்ணியிருக்கேன். ரெசல்யூஷன்ஸ் பக்காவா இருக்கு. பிசியில் தான் ரிமோட் பிளே தான் நான் ஆட் பண்ணேன், வேற எதுவுமே ஆட் பண்ணல. ரிமோட் பிளே தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேரக்டாகவே நீங்க இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். ரிமோட் பிளேல இவ்வளோ கிளாரிட்டி இருக்கு PS5ல, பரவாயில்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்சர் கிடையாது தேவையில்லை. அண்ட் HDR மட்டும் மறக்காம எனேபிள் பண்ணிடுங்க PS5 கன்சோல் நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது. ஸோ எனி டவுட்ஸாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீட் அடுத்த சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.